பாரத அன்னையை வணங்கி பணிந்து 52வது மாத நிகழ்வினை துவக்குவோம். மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இனிய மாலை நல் வணக்கங்கள். நான் ஒரு வரி சொல்கிறேன். நாம் கூட எல்லாருமே தமிழ்ன்றதுனால சொல்ல முயற்சி பண்ணலாம். நான் தமிழ் பேசுகிறது இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தமிழில் ஒரு நிமிஷம் பேச முடியுமான்னு கேட்டால் ட்ரை பண்ணுறேன்றான். அப்படி தான் இருக்காங்க. ஆனாலுமே நம்ம தமிழ்ன்றதுனால சொல்ல கொஞ்சம் முயற்சி பண்ணுறோம். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. நல்லாரை பற்றி தமிழ் நூல்களில் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. காரணம், நம்ம நாட்டில் நல்லவர்களுக்கு குறைவு கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே கூட கிருஷ்ணன் துரியோதனை கெட்டவன் என்று சொல்லலை. அதர்மத்து பக்கம் நின்றன் மட்டும்தான் சொன்னான். இவன் கெட்டவன் யாருமே சொல்லலை. ராவணனை கூட கெட்டவனாக காமிக்கல. வில்லனாக காமிச்சு ஒருத்தன் பெரிய வில்லனு அப்படின்னு காமிக்கல. அவன் தப்பான விஷயத்தில் கூட நின்றான். அதனால அவனை சம்மாரம் செய்யணுமோ என்ன செய்யணுமோ செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டில் ஒரு சில பேர் வெளியே தெரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மனதில் நின்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறதோட அருமையான தலைப்பு மனதில் நின்ற மாமனிதர்கள்னு சொல்லணும். காரணம் என்ன? இன்றைக்கி உதாரணங்கள் யார் யாராக இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மே 1ஆம் தேதி யார் பிறந்த நாள் அப்படி கேட்டால் இன்றைக்கி அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூன் 22ஆம் தேதி யார் பிறந்த நாள் அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க சிரிப்பாங்க. காரணம், ஒன்று அஜித்தோட பிறந்தநாள், ஒன்று விஜயோட பிறந்தநாள். ஒரு வயசு கூடினவங்க கிட்ட போயிட்டு டிசம்பர் 12ஆம் தேதி யார் பிறந்த நாள்னு கேட்டால் தலையை ஒரு சிலுப்பிட்டு கோதி விடுவாங்க. நம்ம நாட்டில் இருந்த பெரியோர்களோட பிறந்த நாளை கேட்டால் தெரியாமல் போயிடும். துரதிர்ஷ்டம். ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சினிமாக்காரங்களோட பேர் சொல்லுங்க அப்படின்னா கட 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 அப்படி ஒரு 100 பேர் வருது. காமெடியன், ஹீரோ, ஹீரோயின், டச்சப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லார் பேரும் கூட வருது. இவர் பெரிய டச்சப் ஆர்டிஸ்ட்டுங்க ஜி, பெரிய ரொம்ப நாளாக அங்கே இருக்காருங்க ஜின்றாங்க. சரிப்பா, தொடர்ச்சியாக தேசிய தலைவர்கள் பேரை சொல்லுப்பான்னு கேட்டால் சிரிக்காங்க. அது போங்க, இதெல்லாம் எங்கள் வாத்தியார் கூட கேட்குறதில்ல, நீங்கள் ஏன் கேட்குறீங்க? மார்க்குக்கு இல்லைல்ல. சரி, மார்க்குனா படிப்பியாப்பானா? அப்போ கூட படிக்க மாட்டேங்கி, சாய்ஸில் விட்டுருவேன்றான். காரணம், நாட்டில் இன்னைக்கு தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், தேசம் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்ற தன்மை போயிடுச்சு. தேசம் என்ற அடையாளமும் போச்சு, ஹிந்து என்ற அடையாளமும் போச்சு. தேசம் போனதுக்கு காரணமே ஹிந்து என்ற அடையாளம் போனது தான் காரணம். நல்லவர்களை அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டிய பெற்றோர்கள் இன்னைக்கு யாரை காட்டி கொடுத்துட்டு இருக்காங்க? அதனால தான் இத்தனை பிறந்த நாள்களை பற்றி சொன்னேன்.
உனக்கு மட்டும் எப்படி தெரியும்னா, நானும் அதெல்லாம் பார்த்தேன், என் வயசில் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தில் பழக வாய்ப்பு கிடச்சதுனால ஏனைய பெரியோர்களை பற்றியும் தெரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெரியோரை பற்றி பேசலாம் பாரதத்தில். மற்ற நாடுகள் அப்படி கிடையாது. 196 நாடுகள் இருக்கு. 10,000 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வாழ்ந்த நாடுன்னு வேற நாட்டுக்கு அடையாளம் சொல்ல முடியாது. கிராமம் கிராமம் தோறும், வீடு வீடு தோறும் பெரியோர்களை உருவாக்கிய நாடு இது. அப்படி இந்த நாடு உருவாக்கினதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம். இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை மறந்தால் நாடு துண்டு துண்டாக போகும். நாம் பார்த்துருக்கோம், எதெல்லாம் நம்ம நாட்டு விட்டு வெளில போயிருக்குன்றதை பார்த்துருக்கோம். இன்றைக்கான தலைப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு தோணும். கலாச்சாரத்தை மறந்ததனால் இன்றைக்கும் உள்ள என்னைக்கும் சம்பந்தம் இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளில் 3 நாடுகள் உருவாயிருக்கு. செர்பியாவிலேருந்து ஒரு நாடு, இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு நாடு, 3வதாக சுடான்லேருந்து ஒரு நாடு, இப்படிலாம் நாடுகளில் உருவாயிருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் வாழ்ந்தவர்கள் இப்போவும் இந்த சமுதாயத்தில் கலாச்சாரத்தை காப்பதனால்தான் நாடு இன்னும் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி பாகிஸ்தானில் போய் எதுவும் கேட்க முடியாது, அங்கே நிறைய கோயில்கள் எல்லாம் இருக்கலாம். இந்தோனேஷியாவில் போய் கேட்க முடியாது. ஈரான் ஈராக் வரைக்கும், அன்றைக்கி சொல்லக்கூடிய பெர்ஷியா வரைக்கும் ஒன்றும் போய் கேட்க முடியாது. கலாச்சாரம் எங்கெல்லாம் மறக்கப்பட்டதோ அந்த இடமெல்லாம் நம்ம நாட்டை விட்டு போயிடுச்சு. ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் யாரும் தனது கலாச்சாரத்தை மறக்கவில்லை. இன்றைக்கி முதல் தலைப்பு ஆரம்பிக்கிறது நாடோடிகள் சமுதாயத்திலிருந்து 2 நபர்களை பற்றி. இது 5 நபர்களை பற்றின்னு சொல்லியிருந்தாங்க. துறை ரீதியாக அப்படி எடுத்துக்கலாமேன்னு ஒரு யோசனை. பாரதத்தில் உருவான தர்மங்கள், வெவ்வேறு விதமான தர்மங்கள் இருக்கு. ஹிந்து தர்மம், எல்லாருமே சொல்லக்கூடிய சனாதன தர்மம், அது தோற்றுவிக்கப்படலை. பல்வேறு விதமான நல்ல விஷயங்களெல்லாம் கொண்டு நல்லவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடியது. சிறியதாக முன்னும் பின்னும் குறைவுகள் இருக்கலாம், மனிதர்கள்னால் குறைவு இருக்கணும், இல்லைன்னா அவன் தெய்வம் ஆயிடுவான். அதனால் ஹிந்து தர்மத்திலையும் ஒரு சில குறைவுகள் இருக்கலாம். அந்த குறைவுகளெல்லாம் சேர்த்து கூட ஒரு நல்லவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை, வாழ்வியல் முறையை குறிப்பிட்டு சொல்வது இந்து தர்மம். பௌத்த தர்மம் உருவாச்சு, அதுலேருந்து சற்றே வேறுபட்டு உருவாச்சு. அதுலேருந்து வேறுபட்டு ஜெயின தர்மம் உருவாச்சு. அதுலேருந்து வேறுபட்டு சீக்கிய தர்மம் உருவாச்சு. 4 தர்மங்களுக்கும் தார்மீக மதங்கள் என்று தான் பெயர். காரணம், தர்மத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மதங்கள். இந்த 4 தர்மத்தில் கடைசியாக சொன்ன சீக்கிய மதத்தில் 10 குருமார்கள் இருந்தாங்க. அந்த 10 குருமார்கள் அவங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே படிக்கிறது அவசியம். காரணம், குரு கிரந்த் சாஹிப்னு சொல்லக்கூடிய சீக்கியர்களோட நூல்கள், அந்த நூலில் 2000 இடங்களில் ராமனோட பேரும் கிருஷ்ணனோட பேரும் வருது. எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குன்னு வருது. அவங்க எல்லாம் சேர்ந்து தர்மத்தை காப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சம்பிரதாயம். அந்த 10 குருமார்கள், அந்த குருமார்களில் 9வது குருமார்கள் பேர் தேக் பகதூர்னு பேர். குரு கோபிந்த் சிம்மனோட அப்பா. அவரை கண்டுபிடித்து கொடுத்த நாடோடிகளை பற்றி தான் இன்று முதல். லக்கி ஷா பஞ்சாரா. பஞ்சாரா என்ற சமூகமானது இன்னைக்கு பாரதத்திலேருந்து ஆரம்பித்து ரோமாபுரி வரைக்கும் வாழ்ந்த சமுதாயம். தொழிலுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு போன சமுதாயம். நான் ஒரு 3 பேர்கள் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர். எல்விஸ் பிரெஸ்லி, வெளிநாடுகளில் டிஸ்கோ டான்ஸில், பாப் டான்ஸில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். சார்லி சாப்ளின் எல்லாருக்கும் தெரியும். இன்னி கூட யாராச்சும் ரீல்ஸில் பார்க்குறம்போது தனியாக உட்காந்து சிரிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை சார்லி சாப்ளினை பற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அது தனியாக சிரிக்கிறது எதுக்கு வேணால் சிரிக்கலாம், சார்லி சாப்ளினை பார்த்துட்ருக்கலாம். 3வதாக பாப்லோ பிகாசோ. இன்றைக்கி எதெல்லாம் புதிய ஓவியம்னு நாம் சொல்கிறோமோ அந்த புதிய ஓவியம் பற்றி வரையக்கூடியவர். இன்று 3 நபர்களுமே 2014 ICCR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சரல் ரிசர்ச்,
அந்த அமைப்பு நடத்தின நிகழ்ச்சிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க தலைமை தாங்கினாங்க. இவங்க எல்லோரையும் எங்களை இந்தியர்கள் என்று கூறுங்கள் என்று கேட்குறாங்க. இது என்னப்பா காமெடியாக இருக்குது. யாராச்சும் மதம் மாற்றிக்கலாம், ஸ்டேட்டு மாற்றிக்கலாம், அது எப்படி நாடை மாற்றிக்க முடியும்? ஒரு இடத்துல தானே பிறந்திருக்காங்க, சிட்டிசன்ஷிப் வேணால் மாற்றிக்கலாம், ஆனால் பிறந்தா இந்த இடத்துல தான் இருக்க முடியும். திடீர்னு என்ன நீங்களாம் இந்தியன் வம்சாவளின்றீங்க அப்படின்னா, பஞ்சாரா சமுதாயை சார்ந்தவர்கள் வெவ்வேறு இடங்களில் போய் தொழில் செய்கிற போது ரோமாபுரியோட நதியோட இரு பக்கத்திலும் இருந்தார்கள். அங்கே இருந்த கலவையில் உருவானவர்கள் இவர் எல்லோர்களும். தோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள். எல்விஸ் பிரிஸ்லி, பாப்லோ பிகாசோ, சார்லி சாப்ளின் தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவனை சார்ந்த பலரும் இருப்பார்கள்ல. அப்படி இந்த லக்கீஷா பஞ்சாரா ஒரு நாள் இங்கேருந்து கிளம்பி வியாபாரம் செய்யறதுக்காக அவர் ஒரு மாலுமி கப்பல் எடுத்துகிட்டு போகிறார். கப்பலில் போகையில் வெள்ளம் வந்துடுது, புயல் வந்துடுது. புயலில் இப்போ தத்தளிக்கிறார். ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறார், ஆண்டவா தயவுசெய்து என்னை காப்பாற்றி விடு, உனக்கு நான் 500 பொன் காசு தரேன்றார். நம்மளும் கேட்போம்ல, நான் இன்னெல்லாம் செய்கிறேன், அதெல்லாம் நீயும் செய். அவர் புரோக்கர் மாதிரி அப்பப்போ ட்ரீட் பண்ணிடுறாங்க. எல்லா இடங்களிலும் உறைந்திருப்பதை மறந்து நமக்கு கஷ்டம் வரும்போது அவங்ககிட்ட தான் போய் கேட்குறோம், வேறு யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஒன்றா அம்மாவை கூப்பிட்றோம், இல்லைனா ஆண்டவனை கூப்பிட்றோம். அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறான், காப்பாற்றி விடுன்னு. ஆண்டவன் காப்பாற்றி விட்டுறாரு, நம்புறாரு, திரும்பி வரார். கரெக்டாக 9வது குருவை தேடக்கூடிய நேரம் அது. 8வது குரு இறந்துட்டார், 9வது குரு யாருன்னு தெரியல. அங்கே எல்லாருமே நான் தான் குருன்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இவர் குருவை கண்டுபிடிக்கணும். இப்போ குரு கண்டுபிடிக்குது என்ன செய்யுது? இந்த மனுஷன் சொன்னார், நான் கண்டுபிடிக்கிறேன்னாரு. யார் யாரெல்லாம் குருன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்டலாம் போய் உக்காந்துக்கினார். குருவே, அங்கே பெரிய புயல் வந்தபோது நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க, நீங்கள் கேட்டால் மாதிரி இந்தாங்க 2 தங்க நாணயம்ன்றார். குரு வாங்கி வச்சிட்டார். முதல் குரு சொன்னார், இந்த ஆள் குரு இல்லைன்னார். அடுத்த ஆள் கிட்ட போனார், அடுத்த ஆள் 2 எடுத்து வச்சுக்கிட்டார், இந்த ஆளும் குரு இல்லைன்னார். இப்படி ஒரு 5-6 பேரை பார்த்தாங்க. கடைசியாக ஒருத்தர் சொன்னார், ஊர் கோடியில் ஒருத்தர் இருக்காருங்க, அவரை போய் முடிஞ்சால் பார்க்கலாமான்னாங்க. யாரையானா பார்ப்போம், அடுத்த குரு தேவையில்லை அப்படின்னு அவரை போய் பார்க்க போகிறார். அவரை போய் பார்க்க போகிற நேரத்தில் குரு பூஜையில் இருக்கார். வேலை கொஞ்ச நேரமாக காத்திருக்கார். காத்திருந்த லக்கீஷா பஞ்சாரா உள்ளே போகிறார். உள்ளே போனவுடனே குருவை பார்த்து வணங்குறார். குரு வணங்கினவுடனே சொல்லுங்கள் என்ன விசேஷம்னு கேட்குறார். இந்த மாதிரியான சம்பவம் நடந்தது, நான் உங்களுக்கு காணிக்கை தரதா சொல்லியிருந்தேன், இந்தாங்க 2 பொற்காசு அப்படின்னார். நம்ம ஊரில் வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க, 498 கொப்பனா கொடுப்பான்னு கேட்டிருப்பாங்க. அவர் அப்படி கேட்கல. எப்பா 498 பாக்கி இருக்கேப்பா, அது எப்பப்பா கொடுப்பேன்னார். காலில் ஊன்ட்டார், நீங்கள் தான் குரு, மன்னிச்சிருங்கன்னார். வெளில போய் குரு லோதா குரு லோதா குரு லோதான்னு கத்துறார். 9வது குரு கண்டுபிடிச்சு கொடுத்தது அன்னைக்கு இருந்த வியாபாரியாக இருந்த ஒரு சமுதாயம். இன்னைக்கு அந்த சமுதாயம் நலிவடைஞ்சு போன ஒரு சமுதாயமாக இருக்குது. தங்களை தானே திருப்பி வளர்த்துக்கிட்டாங்க. ஆனால் வரலாறு மறக்கப்பட்டதனால், மறக்கடிக்கப்பட்டதனால் நமக்கு இந்த வரலாறுகள் தெரியாது. குரு தேக் பகதூர் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சமூகத்துக்கு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. கூட தன்னோட பையன் குரு கோபிந்த் சிம்மன் சின்ன வயசுக்காரன் கூடயே இருக்கான். காஷ்மீர்லேருந்து ஒரு 4 பேர் வராங்க. அந்த 4 பேர் வந்து கேட்குறாங்க, அவுரங்கசீப் எங்களை மதம் மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கான், தயவு கூர்ந்து எங்களை எல்லாம் கொஞ்சம் காப்பாற்றி விடுங்கன்னு கேட்குறாங்க. அவுரங்கசீப் மதம் மாற்ற முயற்சி பண்ணால் அவங்ககிட்ட போய் சொல்லு, குரு நான் மாறினேன்னா அப்புறம் எல்லாரும் மாறிப்பாங்கன்னு போய் சொல்லு அப்படின்றார். நீங்கள் நான் மாற மாட்டேன், எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, நான் அந்த தர்மத்தை விட்டு தர மாட்டேன், மீதி என்னன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்றார். அவுரங்கசீப் காதுக்கு இந்த செய்தி போகிறது. நாம் நினைக்கலாம், ஒரு ராஜா சொன்னால் கேட்காம போனால் சிறை சேதம் தானே. அவுரங்கசீப் அதை நினைக்கல. அவுரங்கசீப் நினச்சது வேற.
ஒரு ஆளை தட்டினா எத்தனை பேர் உருவாங்கன்னு யோசித்தான். அதனால் என்ன சொன்னால், சாந்தினி சவுக்குக்கு கூப்பிடுங்க, டெல்லியில் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அந்த குருவை நம்ம கேள்வி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குருவுக்கு யோசனை என்ன பண்ணலான்னு யோசனை, எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு திருச்சபையில் உட்காந்து சிந்திச்சிட்டு இருக்கிற போது குரு சொல்கிறாரு, இதுலேருந்து நம்மளை காப்பாற்றணும்னா யாராச்சும் ஒருத்தர் பெரியவர் தியாகம் செஞ்சாகணும்ப்பா அப்படின்றார். கூட இருந்த குரு கோபிந்த் சிம்ம சும்மா இருந்திருக்கலாம். எப்பா உன்னோட பெரிய ஆள் யாருப்பா இருப்பாங்கன்னு கேட்டார். குருவுக்கு மனசில் தோணிச்சு, சே நாம தானே முதல்ல போய் நிற்கணும், போகலாம் அப்படின்றார். 4 சீடர்களோட சாந்தினி சவுக்குக்கு போகிறாங்க. சாந்தினி சவுக்கில் மிகப்பெரிய கூட்டம். அந்த சாந்தினி சவுக்கில் அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லோரும் முன்னிலையும் கேட்குறாங்க, மதம் மாறுறீங்களான்னு. மாற மாட்டேன்றார். மதம் மாற மாட்டேன்னா உனக்கு சிறை சேதம் தான் தெரியுமான்னு. தெரியும் போன்றார். எனக்கு பின்னாடி காஷ்மீரில் ஒரு சமூகமே மாறிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னை பற்றி மட்டும் நினைக்கல, அதனால் நான் மாறப்போவதில்லை. உங்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லிட்டாங்கன்ற கண்ணுக்கு முன்னாடி அந்த 4 பேரையும் வெவ்வேறு விதமான இங்கே விவரிக்க முடியாது, அப்படி சித்திரை செஞ்சு கொண்டு போட்டுறாங்க. அந்த 4 பேருமே இறக்குறாங்க. இப்போது சடலம் ஊருக்கு நடுவில் கிடக்கு. லக்கீஷா பஞ்சாரா மாதிரி அங்கே இன்னொரு பஞ்சாரா இருந்தார். அவர் பெரிய தொழிலதிபர். அவுரங்கசீபோட கோர்ட்லலாம் போய் அவர் வெவ்வேறு விதமான தொழிலெல்லாம் செய்வார். அவர் அந்த தொழில் செய்யறதுக்காக அங்கே பெரிய பெரிய மில்லு வண்டிலாம் வச்சுருந்தார். இப்போ மில்லு வண்டியெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இந்த பஞ்சாராக்கு எப்படியாச்சும் அந்த சடலட்டை மீட்டணும்னு ஆசை. சடலட்டை மீட்கிறதுக்காக தன்னோட ஒரு 20-30 வண்டியை மில்லு வண்டியை பூட்டினார். டப 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 புழுதி போங்க, ஓடு 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 ஓடினாங்க. எல்லா இடங்களையும் புழுதி, கலேபரமாக இருந்தது அந்த இடமே. தலையையும் அந்த முண்டமாக இருக்கக்கூடிய உடலையும் மீட்டுட்டு வந்துட்டாங்க. மீட்டுட்டு வந்தது பெருசு இல்லை, அவுரங்கசீபோட ஆள் பின்னாடி நிற்கிறான். பின்னாடி நிற்கக்கூடிய அவுரங்கசீபோட கண்ணில் மண்ணை தூவிட்டு இப்போது ஈமை சடங்கு செய்யணும். அவர்களுக்கு என்ன முறையோ அந்த முறையில் ஈமச்சடங்கு செய்யணும்ல. இந்த பாரதம் காப்பாற்றப்பட்டதற்கு இந்த மாதிரி தியாகங்கள் தான் காரணம். சும்மா காப்பாற்றப்படலை பாரதம், சும்மா காப்பாற்றப்படலை பாரதம். இன்றளவும் நம்மளோட பெரும் பகுதியில் இந்துக்கள் இருப்பதற்கான காரணம் இதுதான். அந்த ஈமச்சடங்கு செய்யறதுக்கு தன்னோட வீட்டில் கொண்டு போய் வைக்கிறான். வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு, வீடு அன்னைக்கு மர வீடு, ஈமச்சடங்கெல்லாம் செஞ்சுட்டு வெளில வந்துட்டு, ஐயோ என் வீட்டுக்கு யாரோ தீ வச்சிட்டாங்கன்னு சொல்லி அவரே அவர் வீட்டுக்கு தீயை வச்சுட்டு குருவுக்கு ஈமச்சடங்கையும் முடிச்சிட்டார். எங்கே அந்த தீ வைக்கப்பட்ட இடமோ பாராளுமன்றம் நமக்கு இன்று இருக்கக்கூடிய பஞ்சாரா ஹில்ஸ் அந்த இடம்தான். மறக்க முடியாது. இப்படிப்பட்ட நபர்களோட வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கு தெரியல அப்படின்னா எதுக்காக நாங்கள் இந்த தியாகம் செய்யணும்னு கேட்பாங்கல்ல. அதுக்காகவாது சமூகத்திற்கு இந்த தியாகங்களை பற்றி நாம் புரிய வைப்பது அவசியம். இந்த 2 பஞ்சாராக்கள் இல்லாமல் போயிருந்தால் நமக்கு இன்று 9வது குரு இருந்திருக்க மாட்டார். தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சமூகத்திற்கு ஒரு நல்ல குரு இருந்திருக்க மாட்டார். ஆனால் சமுதாயத்தோட ஒவ்வொரு அங்கத்தை சேர்ந்தவர்களும் நமக்கு அவசியம். ஏதோ ஒரு சமூகம் மட்டுமே நல்லா இருந்தால் பத்தாது, சமூகம் முழுக்க நல்லா இருக்கணுமேனால் எல்லாருமே சேர்ந்து நல்லா இருக்கணும். அப்போ மட்டும்தான் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு வளர்ந்த பாரதம் உருவாக முடியும். இப்போ வளர்ந்த பாரதம் உருவாகுவதற்கு வெவ்வேறு விதமான நபர்கள் பணி செய்திருக்கிறார்கள். வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு வரும்போது தரம்பால்னு ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அழகிய மரம். அந்த புத்தகத்திற்கு பேர், படிக்க ஆசை இருக்கிறவங்க அவசியம் வாங்கி படிச்சு பாருங்க.
1 2 சமுதாயங்களை தவிர்த்து 6 விதமான காலேஜியேட் எஜுகேஷன் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. ஸ்கூல் எஜுகேஷனே நம்ம இப்போ தான் வந்தது, வெள்ளைக்காரன் தான் கொடுத்தான்னு பேசின்னு இருக்கோம். இன்னும் படித்தவங்க கிட்ட போய் கேட்டால், சார் வெள்ளைக்காரன் வந்தது மாதிரி நல்லது இந்த நாட்டுக்கு வேறு எதுவுமே இல்லை சார், என்னெல்லாமோ கொடுத்துட்டு போயிட்டான் சார், என்னெல்லாமோ கொடுத்துட்டு என்ன எடுத்துகிட்டு போனான்னு தெரியாமல் போயிடுச்சு. இல்லை, கலாச்சாரத்தை இழந்துட்டோம்ல. அந்த வெள்ளைக்காரன் கொடுத்ததெல்லாம் பார்க்குறவன் எதை இழந்தோன்னு இன்னைக்கு பார்க்கறது இல்லைல்ல. இங்கே கிட்டத்தட்ட 3600 திண்ணை பள்ளிகள் இருந்திருக்கு. 1785 ஒரு 5 பேர் சேர்ந்து சிந்திக்கிறாங்க, பாரதத்தை நாம் ஆள வேண்டுமே ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அன்னைக்கு அவன் என்ன யோசிக்கிறான், இப்போ நான் பாரதத்தை ஆளணுன்னா இங்கே இருக்கிறவனை சும்மா ஆள முடியாது, எல்லாருக்குமே கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்குது, கேள்வியெலாம் கேட்குறான். ஆனால் ஒத்துமையாக இல்லை, அது மட்டும் தெரியுது. பக்கத்து வீட்டில் எப்போ அழிவான், அவன் கண்ணில் 2 கண்ணு போகுமான்னு தான் பார்த்துன்னு இருக்கான். இப்படி இருக்கான். ஆனால் இவனை ஆளணுமே, என்னெல்லாம் பண்ணலான்னு உட்காந்து யோசிக்கலான்னு சொல்லி 35 ஆண்டுகள் யோசிக்கிறாங்க. நாம் நம்ம ஊரை பற்றி யாராச்சும் கேட்டால், அப்பா இப்போ முத்துக்கொண்டம்பட்டிப்பா இவ்வளோ நேரம் இருக்குப்பா, புதூர்ப்பா இவ்வளோ நேரம் இருந்ததுப்பான்னு சொல்லிட்டு விட்டுரும். அவன் தனக்கான வரலாறை எடுத்து வச்சுக்கிட்டான். பாரதத்தை என்னெல்லாம் செஞ்சால் பிரிக்க முடியும்னு யோசிச்சாங்க. அப்படி 6 விதமான குறைபாடுகளை கண்டுபிடித்தான். நிறம், மொழி, வடக்கத்துக்கு, இனவாதம், அப்படி வெவ்வேறு விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சான். அதுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் புத்தகங்கள் தயார் பண்ண ஆரம்பித்தான்.
பச்சையப்பன் அவர்கள் சொல்லியிருந்த உயிலின்படி பச்சையப்பன் கல்வி நிறுவனம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த காசுலு லட்சுமி நாராயண செட்டி அவர்கள். ஒரு 10 பேரை சேர்த்து வச்சு ஹிந்து கல்வி நிறுவனங்கள் வரணும்னு முடிவு பண்ணார். நாம் இன்று பார்க்க போகிற மற்றும் ஒரு நபர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நபர். வெள்ளைக்காரனோட இந்த சதிகளெல்லாம் எப்படி முறியடித்தார் என்பதுதான் அவரை பற்றின சம்பவங்கள். வெவ்வேறு விதமான சமூகங்கள் இருக்கு இங்கே பாரதத்தில். ஏறத்தாழ நமக்கு இங்கே ஒரு 15,000 ஜாதிகள், வெவ்வேறு விதமான ஜாதிகள் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ள உட்பிரிவுகளெல்லாம் கூட இருக்குது. அன்னைக்கு இருந்த செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே நல்லா தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி யூஎஸில் யாராச்சும் 2 பேர் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒன்று ரெட்டி, 2வது பட்டேல். இன்றளவுக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படி 2 சமுதாயங்கள் இருக்குது. சமுதாயங்கள் ரீதியாக பொருளாதாரத்தை கண்ட காலகட்டம் அது. வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு வரும்போது உலக வர்த்தகத்தில் 17லேருந்து 22% உலக வர்த்தகம் செய்து கொண்டிருந்தது பாரதம். இன்றைக்கி 2% போச்சுன்றது வேற கதை. ஆனால் இன்றைக்கி வியாபாரம் செய்தவர்கள் உள்ளில் நல்ல படித்த செட்டிகள் படிப்பதற்கு அனுமதி இல்லை. இதுதான் வெள்ளைக்காரனோட ரூல். நீங்கள் என்ன வேணால் செஞ்சுட்டு போங்க, எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் நீங்கள் வந்து படிக்கூடாது. அவனோட அறிவு வளர்ந்துடும்ல, இவன் என்னெல்லாம் செஞ்சான்னு கண்டுபிடிச்சிடுவான்ல. அதனால் இன்றைக்கி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு சில பேரை நாம் வந்து இவர் தான் சமூக நீதி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறோம். அவர் யாருக்கு நீதி வாங்கி கொடுத்தாருன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு சில பேர் இவர் தான் கல்விக்கே காரணன்றோம். என்னென்ன கல்வி கிடச்சிதுன்னு தெரிய மாட்டேங்குது. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீ தமிழ் புத்தகத்தை கொடுத்து, ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கிறவங்கள தமிழ் புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னால் சண்டைக்கு வர மாதிரி முறைக்கிறாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேது. ஆனால் அன்றைக்கான காலகட்டம் அப்படி இல்லை. ஏதாச்சும் செய்யணும்னு ஆசை இருந்த ஒரு நபர் காசலு லக்ஷ்மி நாராயண செட்டி அப்படின்ற நபர். சென்னை பகுதியை சார்ந்தவர். 1806 பிறந்தார். 1806 பிறந்த இந்த காசுலு செட்டி வளர்ந்து வரும்போது படிப்பதற்கு இவருக்கு அனுமதி இல்லை. கோடான கோடி காசு வைத்திருந்தவர். அவங்க அப்பா பேர் சித்துலு செட்டின்னு பேர். சித்துலு செட்டி அன்னைக்கு இருந்த, இன்றைக்கும் மெட்ராஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குது, அந்த மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷனோட மெம்பர். யாரோ 1-2 இந்தியர்களுக்கு மட்டும்தான் அப்படி மெம்பராக இருக்கிறதுக்கு அனுமதி இருந்தது. மீதி எல்லாம் பின்னி கம்பெனிலேருந்து ஆரம்பித்து எல்லா கம்பெனியும் வெள்ளைக்காரந்து தான் இருந்தது. அந்த அசோசியேஷனில் மெம்பராக இருந்த ஒரு தந்தை, அந்த தந்தையோட மகன் வெள்ளைக்காரன் செய்கிறது அதெல்லாம் சரியில்லைன்னு முடிவு பண்ணார். அவரும் நம்மளை போகிற ஒரு பஞ்சு வியாபாரி தான். டெக்ஸ்டைல் தான் அவருக்கும் தொழில். அன்றைக்கி பஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் வெவ்வேறு இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி. ஆனால் வெள்ளைக்காரன் விதிக்கக்கூடிய வரியை அவரால் சகிச்சிக்க முடியல. யோ நீ ஏன் இதை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வெறும் எனக்கு மட்டும் இல்லை சார், என் சமுதாயத்தில் கஷ்டப்படுற எல்லாருக்கும் கூட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னால் எழுதி கொடுக்க முடியல. படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லைனாலும் தன்னைத்தானே தயார் செய்து கொண்டு வெள்ளைக்காரனை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு தயாரானார். காசுலு செட்டியை பற்றி ஒரு புத்தகம் இப்போ இருந்திருக்கு. அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க, அவர் என்னென்னலாம் ஆவணங்கள் ரீதியாக தயார் பண்ணி வச்சாருன்றதை பற்றி மொத்த கோப்பும் இன்னைக்கு வெள்ளைக்காரங்கிட்ட இருக்குது. அவர் என்னென்னலாம் ஆவணங்கள் தயார் செய்தார்ன்றதை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். அன்றைக்கி 1839 மெக்காலே 35 பேசுகிறாரு. 39 எல்லா பள்ளிக்கூடங்களையும் பைபிள் கொடுக்கப்பட்டது. இதை எதிர்க்கிறதுக்கு அன்றைக்கி யாரும் தயார் இல்லை, திராணியும் கிடையாது. இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஸ்கூலில்
ஒருவேளை பொட்டு வச்சுட்டு வராதன்னு சொன்னால் கேட்கறதுக்கு தாய்மார்கள் இருக்காங்க. ஏன்னா படிப்பு போயிருமேன்னு பயப்படுறாங்க. ஆனால் அன்றைக்கான காலகட்டம் அப்படி இல்லை. எல்லாருமா சேர்ந்து போராடினார்கள். அன்றைக்கி காலகட்டத்தில் ஊர் முழுக்க எல்லோரையும் போய் சந்தித்தவர்களை எல்லாம் இணைத்து போராட வைத்து அதை பின்வாங்க வைத்தார். இன்றைக்கி பிரிட்டனில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் 70,000 பேர் கையொப்பமிட்ட ஒரு படிவம் இருக்குது. அந்த படிவம் இன்றளவும் வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது. நமக்கு தோணும் இது ஒரு பெரிய விஷயமா? நான் அன்றைக்கி தேதியில் ரொம்ப பெரிய விஷயம். காரணம், டார்ச்சர் ஆக்ட்ன்ற பேரில் ஒரு ஆக்ட் இருந்தது. டார்ச்சர்னால் கொடுமை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போல்லாம் குழந்தைங்க சொல்லுதில்ல, ஃபோனை பிடுங்கி வச்சா கேட்குது, டார்ச்சர் பண்ணாதம்மா. அப்போ டார்ச்சர் வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா அங்கேருந்து வந்தது. 1844 நான் அடுத்தவனை அடித்து ஆவது வரியை பிடுங்கலாம் அப்படின்ற ஆக்ட். அது இப்படி ஒரு ஆக்ட். இந்த 1844 அந்த ஆக்டு, அதுக்கு எதிர்க்க வேலை செய்யணும். என்ன பண்ணுறது? ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் இணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சார். அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் தயார் பண்ணார். அந்த ஆவணங்கள் எல்லாம் தயார் செய்த ஆவணங்கள் எல்லாம் வெள்ளைக்காரங்கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணால், இப்போ எங்கள் அம்மா என்னை போட்டு 4 அடி அடிக்கிறாங்க. எங்கள் அம்மா கிட்ட திரும்ப போய்மா நீ என்னை அடித்தது சரியா இல்லையான்னு கேட்டாங்கம்மா நான் சொல்லுவாங்க, இன்னும் 2 அடி போடுவாங்க, போடான்னு வாங்க. வெள்ளைக்காரன் அதான் செய்வான். அவனுக்கிட்டே போய் திரும்ப கேட்டால் அவன் என்ன சொல்ல போகிறான்? அதனால் என்ன யோசித்தார், இவன் பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் வெளில சொன்னோன்னா வெள்ளைக்காரனோட அங்கே சபையில் எதிர்க்குவான்ல எவனாச்சும் ஒருத்தன், அப்படி இந்த எதிர்க்கிறவரை கூட்டிகிட்டு வந்தார். அந்த ஆள் வந்த உடனே வெள்ளைக்காரன் என்ன யோசித்தான், இவரை எப்படியாவது காமிக்க வச்சா அவர் அங்கே போய் கத்துவார், அதனால் இந்த ஆளை எப்படியும் எதையும் காமிக்கக்கூடாதுன்னு நீ சென்னைக்கு வர வேண்டாம், நேராக ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தார். நம்மால் விடுவாரா? ஸ்ரீலங்காலேருந்து ட்ரெயினில் அவர் கூப்பிட்டு வராங்க. அன்றைக்கி ஒரு எக்ஸ்பிரஸ் இருந்தது, ஸ்ரீலங்கா வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். ஸ்ரீலங்காவுக்கு போகாது, தலைமன்னார் வரைக்கும் போகும், அப்புறம் அங்கேருந்து கப்பலில் போயிடுவாங்க. அந்த எக்ஸ்பிரஸில் ஏறினவரை நடுவில் இறக்கிட்டார். ராத்திரியா படிக்கலை, பெரிய வியாபாரி, தன் வியாபாரத்தை பற்றிலாம் கவலைப்படல. இறக்குனவர் 2 நாள் ராத்திரிக்குள்ளே, 2 நாள் ஆகும் ட்ரெயின் போய் சேரத்துக்கு, அது 2 நாள் ராத்திரிக்குள்ளே எங்கெங்கெல்லாம் எப்படி டார்ச்சர் பண்ணிக்கான்றதை மொத்தமாக படம் போட்டு காமிச்சிட்டார். இப்போ சென்னைக்கு வந்து ட்ரெயின் நின்றுருச்சு, ஆளை காணும், எதிர்கட்சி தலைவரை காணும். வெள்ளைக்காரன் ஆடி போயிட்டான். எங்கே எதிர்கட்சி தலைவருன்னார். நான் சேஃபாக தான் இருக்கிறேன், நீங்கள் பண்ணதெல்லாம் நான் கேட்டேன், ஊரில் போய் பஞ்சாயத்து வச்சுக்கலாம். நேராக போய் இங்கிலாண்டில் பஞ்சாயத்து வச்சார். ஒரு தனி நபர் நினைத்ததனால் நடந்த விஷயங்கள். கல்விக்கூடங்கள் இன்னைக்கு ஹிந்துக்கு இல்லைன்றதை பற்றி வருத்தப்படுறோம். அதே மாதிரியான வருத்தம் அன்னைக்கும் இருந்தது. ஹிந்துக்கு அன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இல்லாத காரணத்தினால் ஹிந்துக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பச்சையப்பன் முதலியார் தன்னோட உயிரில் எழுதி வச்சுட்டு போயிருந்தார், என்னோட சொத்து இந்து படிப்பதற்கு தேவைன்னு. காரணம் என்ன? அன்னைக்கு இருந்த கல்வி அந்த மாதிரி. அது வரைக்கும் பாரத அறிவை கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு இந்தியன் நாலேஜ் சிஸ்டமை பற்றி தப்பாக எழுதுறவங்களாம் இருக்கான் மீடியாவில். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மிருகத்துக்கு ஏதாச்சும் எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா அதை சரி செய்கிற அறிவு அங்கே இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு இருந்தது. இன்றைக்கி அவனுக்கு பேர் வெட்டினரி சர்ஜன். ஆனால் அன்றைக்கி அந்த பேரெல்லாம் வைக்கலை. அப்படிப்பட்ட அறிவெல்லாம் இங்கே இருந்திருக்கு. ஆனால் இந்த அறிவெல்லாம் அவனவன் மொழியில் இருந்திருக்கு. ஓ மொழியெல்லாம் வேஸ்டியாக, இனிமேல் ஆங்கிலம்தான் மொழி அப்படின்ட்டான். இப்போ நம்ம ஊர்காரன் படிக்கணுமே, நம்ம ஊர்காரன் உட்காந்து பைபிள் படிக்க முடியாது. நமக்கு தோணலாம் இதெல்லாம் என்னங்க பிரச்சனை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ் பேசாமல் போகிறதுக்கு காரணமே இதுதான். ஆங்கிலம் பேசுகிறதுல ஒரு சில பேர் சந்தோஷம் இருக்கலாம். உலகம் முழுக்க போகிறான் சார், ஜப்பான்காரன் தான் உலகம் முழுக்க போகிறான், சைனாக்காரன் தான் உலகம் முழுக்க போகிறான், இங்கிலீஷ் பேசுகிற மட்டுமா போகிறான். வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததுனால அழிந்து போன மொழிகள் மட்டுமே 250.
சின்ன 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 மொழிகள், 3000 மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 250 மொழிகள் காணாமல் போச்சு. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஏனைய மொழிகள் காணாமல் போச்சு. நாம் ஹிந்தி, அது பேர் என்னது, ஹிந்தி தெரியாது போடா, அப்படி பனியன் போட்டுன்னு தெரியற அளவுக்கு வந்துட்டோம். ஆனால் வெள்ளைக்காரனை மெச்சிக்கிற அளவுக்கு ஆயிட்டோம். பச்சையப்பன் அவர்கள் சொல்லியிருந்த உயிலின்படி பச்சையப்பன் கல்வி நிறுவனம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த காசுலு லக்ஷ்மி நாராயண செட்டி அவர்கள். ஒரு 10 பேரை சேர்த்து வச்சு ஹிந்து கல்வி நிறுவனங்கள் வரணும்னு முடிவு பண்ணார். ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் இல்லை, செட்டினா செட்டி மட்டும், முதலியார்னா முதலியார் மட்டும் போய் படிக்கல, எல்லா சமுதாயத்தையும் சேர்த்து வைத்து வாழ வைத்தார்கள். பச்சையப்பன் கல்லூரி துவங்கப்பட்டது. அன்னி தேதியில் பத்திரிகை வந்துட்டு இருந்தது. 1944 வரைக்கும் 60 பத்திரிகைகள் நாடு முழுக்க இருந்தது. அந்த 60 பத்திரிகைகளில் ஒரு பத்திரிகை கூட பாரதத்தை சேர்ந்தவர்கள் வச்சு இல்லை. எல்லா பத்திரிகையிலும் வெள்ளைக்காரந்து. இன்றைக்கும் நமக்கு மீடியாவில் நமக்கு எதிர்க்க தகவல் வர்றதுக்கான காரணமே இப்போவும் மீடியாவில் அவன் உட்காந்துருக்கான். ஊடகத்தில் நமக்கு சார்ந்த எந்த நல்ல செய்தியும் வராது. இதெல்லாம் நடைபெற்றது இன்றைக்கி நேற்று இல்லை, 1840. 30லேருந்து 40க்குள்ளே அந்த போராட்ட காலகட்டத்தில் இவருக்கு மனசில் தோணிடுத்து, நமது கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு பத்திரிகை தேவை, அந்த பத்திரிகையை நாம் துவங்க வேண்டும் என்ற பெயரில் மெட்ராஸ் கிரசன்ட் என்ற பேரில் ஒரு பத்திரிகை துவங்கினார். கிரசன்ட்ன்றது பிறைன்னு பேர். அந்த பிறை வச்சிருக்கக்கூடிய இறைவனை மனதில் கொண்டு தொடங்கப்பட்ட பத்திரிகை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹிந்து பத்திரிகை இருந்த அர்மேனியன் ஸ்ட்ரீட் ஆஃபீஸில் தான் அந்த பத்திரிகைக்கும் அட்ரஸ் இருந்தது. பில்டிங் ஓன் பண்ணது காசுலு லக்ஷ்மி நாராயண நரசிம்ம செட்டி அவர்கள். அன்னி தேதியில் 10,500 சப்ஸ்கிரிப்ஷன். மொத்த பாரதத்தோட ஜனத்தொகையே அன்னைக்கு 20 கோடி 25 கோடி தாண்டி இருக்காது. 10,500 சப்ஸ்கிரிப்ஷன் குறவு கிடையாது. வெள்ளைக்காரன் எதிர்த்து வெவ்வேறு விதமான அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறார். 1855 அந்த காலகட்டத்தில் நேட்டிவ் இந்தியன் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறார். நம்ம உலகத்தில் முதல் சுதந்திர போரே 1857 பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் 1858 அந்த காலகட்டங்கள்லேயே வெள்ளைக்காரனுக்கு எதிர்க்க இந்த மாதிரி தீர்க்கமான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. நமக்கு வரலாறுகளில் இது கிடையாது. காசுலு செட்டியை போல் பல நபர்கள் வேலை பார்த்துருக்காங்க. துரதிர்ஷ்டவசமாக எந்த தகவலும் நமக்கு இன்று வரலாற்றில் சொல்லப்படுவது இல்லை. காரணம் மறக்கப்பட்டிருக்கிறது. மறந்தால் தவறில்லை. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் மறந்து போயிடுறாங்க, ரைட். ஆனால் யார் நம்மளை வாழ வச்சாங்களோ அவங்கள மறக்கக்கூடாது. பாரதியார் சொல்றாரு, கஞ்சி குடிப்பதற்கு இலார் காரணம் இகுது என்றும் அறிகிறார். நம்ம ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கோன்றதை பற்றி காரணம் அறியாதவர்களாக மாறிட்டோம். காரணம் நம்மளை இப்படியெல்லாம் ஆக்கியிருக்காங்க. இந்த வரலாறு அறியாதவர்கள் தான் இன்னைக்கு உட்காந்துட்டு வெவ்வேறு இடங்களில் வெள்ளைக்காரன் வந்தது நல்லது, வெள்ளைக்காரன் இதை கொண்டாந்தான் அதை கொண்டாந்தான்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆதலால் வரலாற்றை பற்றி இன்னும் ஆழமாக அறிந்து புரிந்து கொள்ளுதல் அவசியம். நாம் ஏன் இன்று இவ்வாறு இருக்கிறோம், ஒற்றுமை இருந்தால் எங்கே சென்றிருப்போன்றதை நம்ம புரிந்துக்கணும். அப்படி நாம் யோசிப்பது நல்லது. நமக்கு தெரியும், 1893 காளியநாயக்கன் பாளையம் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருத்தர் பிறந்தார். நம்மூரை சார்ந்தவர் திரு ஜிடி நாயுடு அவர்கள். எந்த அளவிலையும் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு மனுஷன். 3வது வரைக்கும் தான் படித்தார், அதுக்கு மேலே படிக்கலை. ஆனால் கல்லூரி திறந்தார்.
அவர் வெவ்வேறு விதமான வேலைகளெல்லாம் பார்த்தார். ஹோட்டலில் வெயிட்டராக இருந்தார். வெயிட்டராக இருந்தவருக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் தேவைன்னு தோணுச்சு. கண்டக்டராக போனார். கண்டக்டராக போனவர் 4 முழுக்க அங்கேயே உக்காந்துட்டு இருந்தார். ராத்திரி ஆனார்னா அவர் எந்த வண்டியில் கண்டக்டராக இருந்தாரோ அந்த வண்டியை பிரித்து பார்ப்பார். இந்த வண்டி எப்படி ஓடுதுன்னு செஸ் பண்ணுவார். அப்படி வெவ்வேறு விதமான விஷயங்களை கண்டுபிடித்த ஜிடி நாயுடு கவர்மெண்ட்டு மிரட்டிட்டு தான் இருந்தது. பஸ்ஸு விட்டார். வரி கட்டு. நான் ஏன் வரி கட்டணும், நான் மக்களுக்கு சேவை தானே செஞ்சிட்ருக்கேன்னு கேட்டார். பஸ்ஸுக்கு எதுக்கு ஏன் வரினார்? கட்டலை, அவரை படிக்க விடலை. ஆனால் அவர் காலேஜ் திறந்து வச்சார், ஐடிஐ ஒன்று திறந்து வச்சார். அவர் சொன்னார், அறிவு இருந்தால் போரும், பொழைச்சிக்கோனார். ஹிட்லரை போய் பார்த்தார். பார்த்துட்டு வந்து அவர் சொன்ன வார்த்தை, வெள்ளைக்காரன் திட்டுறதை முதல்ல நிறுத்திடுங்க. இப்போ நான் வெள்ளைக்காரனை திட்டுறதெல்லாம் ஆதங்கத்தில் திட்டிருப்பனா இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சும்மா வெள்ளைக்காரனை திட்டிகிட்டே இருக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பாருங்கன்றார். அதனால் அவர் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே காசுக்கு விற்க முயற்சி பண்ணல, பேட்டன்ட்டே பண்ணல, எதையும் சமுதாயத்துக்கே கொடுத்தார். இந்த சமுதாயத்திலேருந்து தான் நான் வந்தேன், இந்த சமுதாயத்துக்கு நான் திரும்ப தரணும்ல, அப்படி தன்னோட அறிவை இந்த சமுதாயத்துக்கு திரும்ப கொடுத்தார். இந்த மாதிரியான நபர்களும் நம் மத்தியில் வாழ்ந்திருக்காங்க. நமக்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் சதாசிவ் கோவிந்த காத்ரே. அப்படி பேர் சொன்ன உடனே இவர் நம்மூர்காரர் இல்லைன்னு தெரிஞ்சிடும், ஏதோ வடக்கு பேர் மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிடும். 1911 பிறந்தார். 1911 பிறந்த இந்த காத்ரே அவர்கள் ரொம்ப பெரிய படிப்பாளி அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் காத்ரே அவர்களுக்கு நல்ல மனசு இருந்தது. காத்ரே அளப்பரிய வேலை என்ன செஞ்சார்? சாதாரண மனிதர், ஆனால் அசாதாரணமான வேலையை செய்தார். காரணம், அவருக்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய துன்பத்தை இனி சமூகமும் இந்த துன்பப்படக்கூடாதுன்றதுக்காக அதற்கான எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு போனார். மத்திய பிரதேஷ் பகுதியில் வாழக்கூடிய மராட்டி பேசக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர். அன்னி தேதியில் மன்னர்களுக்கு கூட தொழுநோய் இருந்தது. தொழுநோய் இருந்தால் என்ன செய்யணும்? வெயிலில் நிற்கணும், குளத்தில் சொல்லுவாங்க அந்த குளத்தில் போய் குளிக்கணும், அதில் மருந்தெல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க, அந்த தண்ணியில் கொஞ்ச நாள் ஊறணும். இப்படிலாம் செஞ்சால் அதுக்கப்புறம் யாராச்சும் பக்கத்தில் வரலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. இல்லைனா தயவுசெய்து வீட்டுக்குள்ளே வராதிங்கன்றவங்க. பெற்றவர்கள் குழந்தைகளோடு இருந்ததில்லை. இன்றைக்கி லெப்ரசி நம்ம மத்தியில் அவ்வளோ இல்லை. லெப்ரோமோட எண்ணிக்கையும் குறைந்து விட்டது. காரணம், நோயோட தாக்கமும் குறைந்து இருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அன்னைக்கு இருந்த காலகட்டம் அதை பற்றின தவறான எண்ணங்கள் எல்லாம் இருந்திருந்ததுனால அவரும் அதனால் பாதிக்கப்பட்டு அதற்கான வேலையை செய்தார். அந்த மாதிரியான ஒரு பாதிப்பிற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பாரதிய குஷ்ட நிவாரண இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். ஆரம்பித்த நபர் ரொம்ப மெத்த படித்தவர்லாம் கிடையாது. தான், தன் மனைவி, தன் மகள், தன் தாய் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தார். அரசாங்க உத்தியோகம் கிடைத்தது. வேலை பார்த்துட்டு இருந்த இவருக்கு முதல் அடி தன்னோட மனைவி இறந்து போனாள், பாம்பு கடித்து இறந்து போன மனைவியை பார்ப்பதா நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தொழுநோய் வர ஆரம்பிச்சுது. ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாவை எப்படி பார்க்க ஆசைப்படும்? பிரபாவத்தின் பேர் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை அவரை பார்க்குது. பார்க்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தந்தை எல்லா விதமான நல்லதையும் செஞ்சு கொடுக்குறாருன்ற எண்ணம் இருக்கு. அவங்க அப்பாவை ஹெல்த்தியாக திடகாத்திரமான ஒரு மனுஷனாக பார்க்க தானே எல்லா குழந்தையும் ஆசைப்படும்.
ஆனால் அந்த அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சுணங்கி போயிட்டுருக்காரே அப்படின்னு தோணுது. ஒன்றும் செய்ய முடியல. மனைவி இறந்து விட்டாள், வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகிற இடத்துல கஷ்டம் இருக்கும்ல. இனி தன் தாயை என்ன செய்வது என்று தெரியவில்லை. நோயோட தாக்கம் அதிகமாயிட்டே வருது. நோய் தாக்கத்தினால் பீடிக்கப்பட்ட சதாசிவ் சொல்லொன்னா கஷ்டம்னு பட்டா சொல்லொன்னா கஷ்டங்களை பட்டார். நம்மளால விவரிக்க முடியாது அந்த கஷ்டங்கள் எல்லாம். உடம்புல இருக்கக்கூடிய அந்த உபாதையை கூட நம்மளால விவரிக்க முடியாது, சொன்னால் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ரோகம். அந்த ரோகம் பார்த்தால் யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க. ஏதோ அவங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து வாழ்ந்துட்டே இருக்காங்க. சரி, இவங்களெல்லாம் விட்டுட்டு நாம் எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆகிடலான்றதுக்காக பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறாரு. அம்மாவை கொண்டு போய் தான் தங்க வீட்டில் விடுறாரு. தான் சம்பாதித்து வந்த 18,000 ரூபாய் காசை தங்க கிட்ட கொடுத்து, அம்மா நீ பார்த்துக்கோமா தாயை அப்படின்ட்டு ஜான்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் போய் தொழுநோய்கள் காப்பகத்தில் போய் சேர்றாரு. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அங்கே போன உடனே தான் தெரியுது நான் எவ்வளவோ பரவாயில்ல. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இந்த நோயில் பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாமும் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த நோயினால் பாதித்தவர்களுக்கு வாழ்க்கையே இல்லையா? நான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரத குஷ்ட நிவாரண இயக்கத்தை துவக்கிறார். காரணம் என்ன? அன்னைக்கு நடந்த எல்லா நிவாரண இயக்கங்களும் கிறிஸ்தவர்களால் நடத்தப்பட்ட இயக்கங்கள். மதம் மாறினால் மட்டுமே நீ உயிர் வாழ முடியும். நோய் குணமாகுமான்னு சொல்ல முடியாது. உனக்கு நான் சோறு போடணுன்னா மதம் மாறிக்கும். ஏன்னா உன்னை வேறு யாரும் உலகத்தில் சேர்க்க போகிறதில்ல, நான் மட்டும்தான் உன்னை சேர்க்க போகிறேன். அவங்க செஞ்ச வேலைகள் எல்லாம் குறைவு கிடையாது. வேலை செய்தார்கள், மதமாற்றமும் செய்தார்கள். காந்திஜி திட்டியிருக்கார், நீங்கள் குஷ்டரோகத்துக்கு வேலை பார்க்குறதெல்லாம் நல்லது, ஆனால் மதம் மாற்றுறது நல்லது இல்லைன்னு காந்திஜி சொல்லியிருக்கார். இந்த மதமாற்றத்தை பார்த்து பார்த்து நாடுக்கு வரக்கூடிய ஆபத்து புரிகிறது சதாசிவிற்கு. இப்போ நாம் இதுக்கான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும்ன்றதுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அவர் போய் நிதி கேட்கணும். எந்த ஒரு நிறுவனம் நடத்தினாலும் ஒரு 10 ரூபா வச்சு காசு வேணும்ல. காசு கேட்க போகிறார். நம்மக்கிட்ட வந்து காசு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இருக்கு இல்லைன்னு சொல்லுவோம். அந்த ஊரில் இருக்கிறவன் கொஞ்சம் நாக்கு தடிச்சு போனவன், அவன் என்ன சொன்னான்? ஏன்பா பந்தாவா சைக்கிளில் வந்து பிச்சை எடுக்கிற? ஆளே ஒரு மாதிரி இருக்க, இதில் பிச்சை வேற, இதில் வேறு கௌரவ பிச்சையா? சைக்கிளில் வந்து பிச்சை எடுக்கிறேன்னார். ஒரு இடத்துல கூட தன் வாழ்க்கையில் கோவப்படலை. ஏன்னா தான் செய்யக்கூடிய வேலை அடுத்து வரக்கூடிய குஷ்டரோகிகளை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அசிங்கமாக பேசுனதெல்லாம் கேட்டிருக்கார். சரி, அசிங்கமாக பேசுனதை விடுங்க. தான் மகளை பார்க்க தான் மகளோட மாமனார் வீட்டுக்கு போகிறார். அவர் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குறார். அன்றைக்கி இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஜெனரல் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். மாமனார் வீட்டு வாசலில் நிற்க வச்சு கேட்குறார், உனக்கு இந்த ரோகம் இருக்குதுன்னு சொல்லாமல் ஏமாற்றி உன் பொண்ணை எனக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட, வீட்டுக்குள்ளே ஒரு அடி எடுத்து வைக்காத, வெளில போன்றார். பெத்த பொண்ணை பார்க்க முடியாது, இனி பாப்பாரான்னு தெரியாது. தன் பேர குழந்தைகள் 2 பேர். யாருமா அது? அந்த ஆள் எதுக்கு தாத்தா திட்டுறாருன்னு கேட்குறாங்க. இவர் தான் எனக்கு அப்பான்னு அந்த அம்மானாலும் சொல்ல முடியல. அவ்வளோ கஷ்டமான ஒரு மனநிலை. துயரத்தோடையே திரும்ப போகிறார். தான் வேலை செய்கிறத பற்றி எள்ளளவும் சிறிதளவும் இந்த வருத்தங்கள் வந்துவிட வேண்டாம் என்பதற்காக வீட்டை மறைக்கிறார். தன் தாயோட ஈமச்சடங்குக்கு போகிறதுக்கு கூட கையில் காசு கிடையாது. இயக்கத்திலேருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டார். வாழ்க்கை முழுக்க அந்த நோயாளிகளுக்காகவே வாழ்ந்தார். சதாசிவ் கோவிந்த் காத்ரே தன் வாழ்நாள் முழுவதும் 66 ஆண்டுகள் வாழ்ந்தார். 1977 வரை வாழ்ந்தார்.
77 வரை வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்தார். தன்னோட குழந்தையும், அதாவது அவரோட பொண்ணும் மாப்பிள்ளையும் அப்பமா ஒரு நாள் வந்தாங்க. அங்கே ஆசிரமத்தில் இருக்கிறவங்களாம் இவரை பார்த்து குருஜி 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 குருஜின்னு குன்புறதை பார்த்தாங்க. பலரும் வந்து இவர் காலில் விழுறதை பார்த்தாங்க. தேம்பி தேம்பி அழுதார்கள். இப்படிப்பட்ட அப்பாவை நான் தொலைச்சிட்டேனே, இந்த ஆள் அப்பான்னு கூட சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வாயிலாம் போயிருச்சே அப்படின்னு கொஞ்ச நாள் அங்கே ஆசிரமத்தில் இருந்து அவங்களும் எல்லா குஷ்டரோகிகளையும் கவனித்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அன்னைக்கு சொன்னாங்க, இவர் தான் உங்கள் தாத்தான்னு சொன்னாங்க. பெத்த குழந்தையை பார்க்க முடியாத சூழ்நிலையில் கூட எடுத்த லட்சியத்தை விடாது வாழ்நாள் முழுவதும் தன் லட்சியத்திற்காக வாழ்ந்த ஒரு மகானவர். இன்றைக்கும் ஜான்சி பக்கத்தில் அந்த நிறுவனமானது வெவ்வேறு விதமான கிளைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் செய்யலை, அவரோட அடுத்த யோசனை என்ன இருந்தது, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைக்கு ஏன் பெண் எப்படி என்னை நடத்தினாலோ அதே பாதி தான் மற்றவங்களுக்கும். அப்போ அந்த வீட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ல. சுஷீல் விஹார் என்ற பெயரில் குழந்தைகள் படிக்கிறதுக்கான ஒரு பள்ளிக்கூடத்தையும் திறந்து வைத்தார். நாம் சிந்திக்க வேண்டியது, நமக்கு கிடைக்கக்கூடிய சிறிது நேரத்தை, உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தை சமுதாயத்திற்கு பயனுடையதாக எப்படி செலவு செய்ய முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அறியப்படாத நபர்கள், காரணம் இவர்களை பற்றி அறிந்து கொண்டால் என்ன தப்பு போச்சு? ஒருவேளை அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி நல்லவர்களை பற்றி புரிந்து கொண்டால் நானும் வாழ்க்கையில் ஏதாச்சும் செய்யணுன்ற எண்ணம் வரணும்ல.
கழுத்துக்கு கீழே வேலை செய்யாத ராமகிருஷ்ணன் சும்மா இருக்க விரும்பலை. தன்னை போலுள்ள மாற்றுத்திறனாளிகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். மாற்றுத்திறனாளி பற்றி சிந்தித்த அவர் அங்கே இருக்கக்கூடிய 6 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கண்டுபிடித்தார். அந்த 6 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குமே ஏதாச்சும் உன்னோட வாழ்க்கையில் நீ சாதிக்கணுன்ற எண்ணத்தை மட்டும் விதைச்சார். படிக்க கற்றுக் கொடுத்தார். வெவ்வேறு விதமான சிறு சிறு தொழில்கள் செய்ய கைத்தொழில்கள் பயில கற்றுக் கொடுத்தார். சுவாமி விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிறருக்காக வாழ்பவர்களே வாழ்வர்கள், மற்ற ஏனையவரும் செத்த பிணத்திற்கு சபம் என்கிறார். அதே வார்த்தையை திருவள்ளுவரும் சொல்றார், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்றார். நாடு முழுக்க ஒரே மாதிரியான சிந்தனை இருந்திருக்கு. அதனால்தான் நம்ம நாட்டில் அடுத்தவரை பற்றின சிந்திக்கக்கூடிய மனநிலை வந்திருக்கிறது. இவ்வாறு வாழ்ந்த பெரியோர்கள் தான் இந்த நாட்டை அமைத்திருக்கிறார்கள். ஆதலால் இப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும், நாமும் கற்க வேண்டும். நாமும் இதுபோல் சிறுக சிறுக நம்மால் முடிந்ததை பிறருக்கு செய்ய வேண்டும். இவரோட வாழ்க்கையிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். திருப்புராய்த்துறை மேவிய மகான் சின்னு என்ற சுவாமி சித்பவானந்தர் படித்து முடித்த பிறகு சந்நியாசம் 1923 மடத்துலேருந்து கூப்பிட்டாங்க. திரும்ப வந்தார். இங்கே எத்தனை பேர் அந்த கல்வி நிறுவனத்தில் படிச்சிங்கன்னு தெரியல. அவரது ஒருத்தரோட பங்களிப்பினால் மட்டுமே 10,000 பேர் கீதை படிக்க முடிஞ்சது. அன்றைக்கி ஒரு பையன் போய் அவர்கிட்ட அழறான், எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குங்க, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, கீதை படிக்கணும்னு ஆசை இருக்குங்க, என்ன செய்யலான்னு கேட்குறான். கவலைப்படாத தம்பி, கீதை தானே படிக்கணும். தான் உட்கார்ந்து உரை எழுதுகிறார். உரை தமிழில் எழுதுகிறார். உடனே முதல் பதிப்பிலே 10,000 காப்பி விற்று போகுது. தமிழ்நாடு அதுக்காக காத்திருந்தது. தென் பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் தேவை என்பது தமிழ்நாடு காத்து கொண்டு இருந்தது. சந்நியாசி என்பவர் ஏதோ உட்கார்ந்து தன்னோட உயிர்களுக்காக மட்டுமே சிந்திப்பவர் அல்ல. கல்வியை அளித்தால் சமுதாயமும் சேர்ந்து முன்னேறும் என்பதை உணர்ந்து வெவ்வேறு விதமான கல்வி நிறுவனங்களை துவங்கினார். நம்மோடு சமீபத்தில் வாழ்ந்த ஒரு மகான். இப்படிப்பட்ட பெரியோர்கள் தான் பாரதத்தை வாழ வைத்திருக்கிறார்கள். அவர் அன்றைக்கி இருந்த கெப்பாசிட்டியில் அவரையும் என்னென்னலாமோ செய்யணுமோ கவர்மெண்ட் எல்லா விதமான ப்ரெஷரும் கொடுத்தாங்க. நீங்கள் கீதை கற்றுக் கொடுக்குறீங்க ஸ்கூல்லன்னார். யோ, அதை சொல்லி தான் சேர்த்தேன், என்ன தப்பு? என்னோட வந்து சேர்ந்திருக்கக்கூடிய 300 குழந்தைங்களோட அப்பா அம்மாவும் கீதை கற்றுக்கொள்றதுக்காகத்தான் நான் என் பிள்ளைய சேர்த்து வச்சேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டார். 30 minutes கீதா, 30 minutes மேக்ஸ், 30 minutes விவசாயம், 30 minutes மற்ற வேலை. அவனை வெறும் மாணவனாக தயார் பண்ணல, மனுஷனாக தயார் பண்ணார். விவசாயம் முக்கியம்னு கற்றுக் கொடுத்தார். இனி எந்த பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் பார்க்க முடியும்? தன்னைத்தானே பாற்றுக்கொள்றதுக்கான நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்தார். இப்படி ஒரு கல்வி முறையை நம்மளோட எந்த சிஸ்டத்துலையும் கிடையாது. அரவிந்தோ ஆசிரமத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்குது. வேறு எங்கேயும் இன்றைக்கி அந்த மாதிரியான கல்வி சிஸ்டம் நம்மளால் பார்க்க முடியாது. வெள்ளைக்காரன் கொடுத்த சிஸ்டம் என்ன போச்சு? சித்பவானந்தரை போல் சிந்திக்கக்கூடியவர்கள் இருந்ததனால் இன்றளவும் ஹிந்து தர்மம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 1954 ஒருத்தர் பிறந்தார். அவர் பேர் ராமகிருஷ்ணன் பேர். நல்ல மாணவன், எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறவர். நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் செய்கிறார். எக்ஸசைஸ் செஞ்சாலே நமக்கெல்லாம் காலையிலேருந்து கொஞ்சம் கழுப்பாக இருக்கும், ஏஞ்சிக்கணுன்னாலே கஷ்டமாக இருக்கும். யாராச்சும் தப்பி தவறி 5 மணிக்கு தப்பி தவறி உசுப்பி விட்டாங்கன்னா முறைக்கிற ஆள்லாம் இருக்கான்.
ஏஞ்சிக்காதவனும் இருக்கான். அம்மா யோசிக்கிறாங்க, நான் எழுப்புறவங்களாம் ஏஞ்சிக்கிறதே இல்லையேன்னு கேட்குறாங்க. அப்படி ஏஞ்சிக்காதவங்களும் இருக்காங்க. டெய்லி காலையில் எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவான். 16-17 வயசாச்சு. இராணுவத்தில் போய் ஏதாச்சும் சாதிக்கணும்னு ஆசை. இப்போ இராணுவத்தில் போய் சாதிக்கிறதுனா என்ன பெரிய விஷயம்? -40 டிகிரியில் தப்பி தவறி காலுக்குள்ளே ஒரு கல் ஏறிச்சுன்னா தெரியாது. சம்பளம் தான் கொடுக்குறாங்கல்ல அப்படி தோணும். சம்பளம் கொடுக்காம யாராச்சும் இருப்பாங்களா? இராணுவத்தில் மாட்டாங்க. சம்பளம் கொடுக்குறேன், உங்கள் மூக்கை கொடுத்துருவீங்களா? அண்ணன் மறைக்கிறார். என் பையன் மூக்கு இல்லாமல் என்னையை பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படிலாம் கேட்காதீங்க, மூக்கு வேணும்லாம். சரி வேண்டாம், மூக்கு வேண்டாம், காது தெரியல. என்னையா கேள்வி இது? ஆனால் ஒரு சின்ன கல் ஏறிச்சுன்னா அந்த இடம் ஆம்புடேட் பண்ணி எடுத்தாலே ஒழிய அந்த கால் நிற்காது. கல் ஏறினா கால் மறுத்ததுனால தெரியும் தெரியாது. கல் போய் எலும்பை தொடரும் போது மட்டும்தான் வலி தெரியும். இதெல்லாம் சகிச்சு தான் அங்கே எல்லைப்புறங்களில் போய் நிற்கிறாங்க. இவருக்கு நேவியில் அந்த மாதிரி போய் சேரணும்னு ஆசை. 20 வயசில் போய் சேர்றாரு. தென்காசி ஆய்க்குடிய பகுதியை சேர்ந்தவர். வெவ்வேறு விதமான பயிற்சிகள் எல்லாம் நடக்குது. எல்லா விதமான பயிற்சிகளையும் நல்லா தேர்றார். ஒரு இடத்துல குதிக்க வேண்டி இருக்கு. அவரோட கூட அமர் என்ற பேரில் அவரோட சீனியரும் இருக்கார். இவர் நல்ல ரீதியில் தயார் பண்ணுறார். நல்ல ரீதியில் தயார் பண்ண ராமகிருஷ்ணன் ஆண்டவன் என்ன யோசிச்சான்னு தெரியாது. நாம் ஒன்று கணக்கு போட்டால் ஆண்டவன் ஒன்று கணக்கு போடுறான். இவர் குதிக்கிற போது உடம்புல எங்கேயோ பட்டுருச்சு. ஊசி போடும்போது ஏதோ தப்பாக ஊசி போட்டாங்க. கழுத்துக்கு கீழே ஒரு விரல் செயல்படும். அவ்வளோதான் தனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஒரு சில பேர் வாயை மூணா நல்லா இருக்கும்னு தோணும். பேசிட்டே என்ன மாதிரி போய் ஒரு பேசிட்டே இருக்கலாம். இவர் கொஞ்ச நாள் நிறுத்தினா பரவாயில்லையே, 7:30 ஆச்சு, வீட்டுக்கு போகணும், நயமாச்சு, கொஞ்சமாச்சும் கவலை இருக்குது. அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்கார், பிள்ளைங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்படி தோணும். ஆனால் அவருக்கு இந்த ஒரு விரல் மட்டும் இருந்தது. இந்த ஒரு விரலை வைத்து வாட்ச் ரிப்பேர் எப்படி பண்ணுறது, ரேடியோ எப்படி ரிப்பேர் பண்ணுதுன்னு கற்றுக்கிட்டார். கொஞ்ச நேரம் அங்கே ஆர்மியில் வச்சு பார்த்தாங்க, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. கழுத்துக்கு கீழே வேலை செய்யாது. கழுத்துக்கு கீழே வேலை செய்யாத ராமகிருஷ்ணன் சும்மா இருக்க விரும்பலை. தன்னை போலுள்ள மாற்றுத்திறனாளிகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். மாற்றுத்திறனாளி பற்றி சிந்தித்த அவர் அங்கே இருக்கக்கூடிய 6 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கண்டுபிடித்தார். அந்த 6 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குமே ஏதாச்சும் உன்னோட வாழ்க்கையில் நீ சாதிக்கணுன்ற எண்ணத்தை மட்டும் விதைச்சார். படிக்க கற்றுக் கொடுத்தார். வெவ்வேறு விதமான சிறு சிறு தொழில்கள் செய்ய கைத்தொழில்கள் பயில கற்றுக் கொடுத்தார். நல்லா செய்கிறீங்க, நம்ம ஊரில் உடனே வாழ்த்துக்கிறதுக்கு வந்துடுவாங்க 4 பேர். பாப்பா பாப்பா பா வெரி குட் வெரி குட், நல்லா செய்கிறீங்கன்னு அப்படி வந்து வாழ்த்துவாங்க. அப்படி எம்ஜிஆர் கூப்பிட்டார். இவரை எம்ஜிஆரை பார்க்க போனார். எம்ஜிஆரை பார்க்க போனோன்னே எம்ஜிஆர் சொன்னார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். காசு வேணுமா அப்படின்ற யோசனையோடு கேட்டார். உதவுறதுக்கு தான் கேட்டார். இவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் வேணாம், மற்றவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக வைத்து இருக்கக்கூடிய குழந்தைகளை கொடுங்கள், அவளை நான் வளர்த்து காட்டுகிறேன். 1000 குழந்தைகள் உடனே ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கி 6000-7000 குழந்தைகள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கார். மாற்றுத்திறனாளிகளை தகுந்தவர்களாக திறனாளிகளாக மாற்றி அவர்களை பிழைக்க வைத்திருக்கிறார். அமர் சேவா சங்கம்ன்ற அமைப்பு. அந்த அமர் சேவா சங்கம் 1981 செயல்பட்டு வந்துட்டு இன்றளவும் நம்மளோடு வாழக்கூடிய ஒரு மனிதர். உடம்பு எல்லாம் போயிடுச்சு, 90% போச்சு. ஒரு விரல் மாற்றத்தை கொடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள் தான் சமுதாயத்தை ஒரு பாதுகாப்பு அரணாக நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு சொல். உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் அவளை பெண்கள்,
வயது முதிர்ந்தவர்கள், பணம் ஈட்ட முடியாதவர்கள், குழந்தைகள், இவங்க 4 பேருக்குமே கவர்மெண்ட் காசு கொடுக்கும். ஆனால் நம்ம நாட்டில் இது குடும்பத்தில் பார்த்து கொள்வதனால் நம்ம நாட்டில் செலவு குறவு, கவர்மெண்ட்டுக்கு செலவு குறவு. இது பேர் சோஷியல் செக்யூரிட்டின்னு பேர், சமூக பாதுகாப்புன்னு பேர். இந்த சமூக பாதுகாப்பை ஊர் ஊராக யாரோ பெரியோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவையவனோ கொடுக்கக்கூடிய வரியில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த வரிக்கான காசை திருப்பி கொடுப்பதுன்னா இதுதான் நன்றி கடன். ஏதாச்சும் ஒரு சின்ன விதத்திலையாச்சும் திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணணும். அப்படிப்பட்ட மனநிலை தேவை. நான் ஏன் திரும்ப தரணும்? எங்கள் அப்பா காசில் தானே படிக்கிறேன். ரோடு உங்கள் அப்பா காசில் போடல, வாத்தியார் உங்கள் அப்பா மட்டுமே காசு தரல. எவ்வளோ வரி, யார் யாரோ சின்ன 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 பொருள்களில் வாங்குறதுல வரி. செஸ் சார்ஜ்ன்ற பேரில் 0.25% ஆடிட்டர்ஸ் இருந்தாங்கன்னு தெரியும். அந்த காசு தான் நம்மளாம் படிக்க வச்சுருக்கு. அப்போ நன்றி கடன் இருக்கணும். இராணுவத்தில் போய் வேலை செய்வேன், இல்லைனா என் சமூகத்துக்கு நான் எப்படியாச்சும் வேலை செய்வேன். அப்படி வேலை செய்யக்கூடிய நபர், இப்படி இருக்கக்கூடிய பலர் இந்த நாட்டை இன்னைக்கு காப்பாற்றிட்டு இருக்காங்க. பல உதாரணங்கள் இதே மாதிரி இருக்கு. நமக்கு இன்னைக்கு மலை மனிதன் அப்படின்னு ஒரு ஆளோட பேர் தெரியும், மாஞ்சின்னு பேர். ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. பீகாரை சார்ந்தவர். 1934 பிறந்தார், 2007 இறந்து போனார். அவர் பிறந்த ஊரில் பக்கத்தில் ஒரு மலை, 300 அடி ஹைட்டு. அந்த ஊருக்கு அந்த பக்கம் எல்லா செழுமையும் இருக்குது, கல்வி இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னா நான் 55 கிலோமீட்டர் போகணும். 1 கிலோமீட்டர் இன்றைக்கி நடக்க சொன்னால் பைக் கொண்டு வா, சைக்கிள் கொண்டா, எதுக்கு நடக்க சொல்கிற? உங்கள் அப்பா வேணா ஒன்று நடக்க விட்டுருக்கலாம், நீ என்ன நடக்க விடுவியா? அப்படி எமோஷனலாக மிரட்டுறான். டெய்லி 55 கிலோமீட்டர். ஒரு நாள் இவர் அந்த பக்கம் வேலை பார்த்துட்ருக்காரு. மலையை கடந்து போனால் ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஃபாகுனி தேவின்னு அந்த அம்மா, அவரோட மனைவி, அந்த அம்மா மலையை கடக்கிற போது உளுந்து செத்து போகிறாங்க. இப்போ மனசில் பெரிய ரணம் மாஞ்சிக்கு. ஊருக்குள்ளே வேறு மாதிரி சொல்லிட்டு தெரியுறாங்க, தாஜ்மஹால் கட்டினாங்கன்னு. அது கோயிலுன்றதையும் யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏதோ இவங்க 2 பேரும் மட்டுமே காதலிச்சா மாதிரி ஊர் உலகத்தில் யாருமே காதலிக்கலையா? அது எத்தனாவது பொண்டாட்டியோ? அப்படி தாஜ்மஹாலை கொண்டாடி திரிஞ்சிட்டு இருக்காங்க. கொண்டாடிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? 2வது விஷயம், உண்மை யாருக்கும் புரிய மாட்டேங்குது இல்லை. அதில் கீழே இருக்கக்கூடிய சிலைகள் ஹிந்து சிலைகள் என்றதும் புரிய மாட்டேங்குது இல்லை. ஆனால் இன்றைக்கி நாம் போய் திரும்ப அதை போய் போராட்டம் செஞ்சு தாஜ்மஹால் இடிக்கிறதுக்காக யாரும் போவதில்லை. இந்த மலையை நான் இடிக்கணும்னு முடிவு பண்ணுறான். அந்த மலைக்கு முன்னாடி போய் கத்துறா, என்னோட எதிரி நீ தான், உன்னை இல்லாமல் ஆக்குறேன் பாருன்றான். ஒரு 3 ஆடு வச்சுருந்தான், 3 ஆடையும் விற்றுட்டான். நேராக போய் ஒரு உளி வாங்கினான், ஒரு சுத்தில் வாங்கினான். வெயில் அடிக்கும்ல, தலையில் கட்டிக்கிறதுக்காக ஒரு சிகப்பு கலர் துண்டு வாங்கினான். மலைக்கு மேலே ஏறினான், தட்ட ஆரம்பித்தான். டொக்கு 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 டொக்குன்னு 1960 வீட்டம்மா போனாங்க. 22 ஆண்டுகள் கொட்டொக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தினே இருந்தார். அம்மாக்கெல்லாம் தோணுது, நம்ம வீட்டில் ஒன்று இருக்கும், அவன் அதே மாதிரியே இருக்கு, இதுவும் தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்கு. ஊரை போகிற வரலாம் திட்டுறான், ஹேய் பைத்தியமையா நீ என்னையா பண்ணிகிட்ருக்க? எனக்கு தெரியும் என்ன வேலை தெரிஞ்சு, நீ போ அப்படின்றான். கொத்திகிட்டே இருக்கான், கொத்துன்னு கொத்திகிட்டே இருக்கான். ஊரில் ஒருத்தர் வந்து கேட்குறார், ஏன் இப்படி கொத்துறானார்? ஏன் பொண்டாட்டி இறந்துட்டா வேறு யார் பொண்டாட்டியும் இறக்கக்கூடாதுங்க. என்ன ஒரு மனநிலை!
சும்மா கொத்தலை 22 ஆண்டுகள் கொத்தி 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 360 நீளம் உள்ள 25 அடி ஆழம் உள்ள 36 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய ரோடு அமைச்சிடுறார். 1982 முதல் மாட்டு வண்டி அது வழியாக போகுது. 55 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டராக மாறினது. உயிர் பிழைப்பதற்கு பலருக்கும் வாய்ப்பு கிடைச்சது. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைச்சது. வேலைக்கு போகிறதுக்கு ஏனைய பெரியோர்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சது. ஒரு மனிதன் மனதளவில் கிடைச்ச ஒரே ஒரு சிந்தனை, என் மனைவி போனால் இன்னொரு மனைவி நீ போயிடக்கூடாது, இந்த சமூகத்தை நான் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அவரை பற்றி படம் வந்துருச்சு. அவர் அந்த படம் பார்க்கறதுக்கு உயிரோடு இல்லை. அவர் சாகரம் போது அரசு மரியாதையோடு 2007 அவர் அமுச்சு வச்சாங்க பீகாரில். அதையும் பார்க்கறதுக்கு அவருக்கு கேட்கறதுக்கு கூட தெரியாது. செத்தாளுங்க கேட்க போகிறார். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் நம்மளோடு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். வாழ்ந்து வந்த இந்த நல்ல உள்ளங்களை பற்றி தெரிந்து கொள்ளுதலோடு மட்டும் இல்லாமல் நாம் எவ்வாறு அதே மாதிரி சிறிதாக செய்ய முடியும்னு யோசிக்கிறது அவசியம். ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பித்தால் மிகப்பெரிய மாற்றம் வரும். ஒவ்வொருத்தரும் ஆனால் யோசிக்க தொடங்கணும். யோசிக்க தொடங்கினாலே மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். இந்த சமூகம் மாற்றத்தை நம்பிதான் இருக்கிறது. காரணம், உலகத்தில் 10,000 முறை ஏதேனும் ஒரு சமூகம் தன்னோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்து சமுதாயம் தான். இங்கே மாற்றத்துக்கெல்லாம் நாம் யாரும் தடை கிடையாது. ஆனால் நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கான நல்ல நபர்கள் தேவை. அந்த நல்ல நபர்கள் தான் குறைவாக இருக்கிறார்கள். அந்த நல்ல நபர்களில் ஒரு சில பேரை மட்டும்தான் இன்று நாம் பார்த்தோம். இந்த மாதிரி பல நபர்கள் பீகார் பகுதியில், அந்த பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் எழுத்து அறிவு இல்லாத நாள் நம்ம ஊருக்கு வேலைக்கு வராங்க. அப்படி தான் நமக்கு தோணுது. ஜி சொன்ன மாதிரி பாதி பேர் பங்களாதேஷ்காரன் தான் வரான். யார் கேட்டாலும் கியான்றான், நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் வேலைக்கு எல்லாம் வருது, அவன் தான் வரான். திருப்பூரில் கொரோனா நேரத்தில் மொத்த வேலையும் நின்று போச்சு. காரணம், இவன் எல்லாம் திரும்பிட்டான். வரவன் எல்லாருமே பீகார்காரன் கிடையாது. வரவன் எல்லாருமே ஒரிசாக்காரன் கிடையாது. வெளிநாட்டிலேருந்துலாம் வேறு ஆள் வராங்க. அவனோட வேலையெல்லாம் இவன் பிடிக்கிறான். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு உயர்கல்வி அவசியம்ன்றதை பற்றி ஒருத்தர் யோசித்தார். ஒரு போஸ்ட்மேனோட பையன் ஆனந்த்குமார்னு பேர். ஆனந்த்குமார் ஒரு நல்ல படிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள். மேக்ஸில் அப்படி ஒரு வெறி. லைப்ரரியிலேருந்து ஏஞ்சி போக மாட்டேன்றான். லைப்ரரியன் வந்து திட்டுறார், யோ வீட்டில் போனால் நிறைய பேர் திட்டுவாங்கப்பா, உனக்கு கவலை இல்லை, நீ பாட்டு உட்காந்து படிப்பேன், நான் பழகி வீட்டுக்கு போவேனாம் ஐயா, உடியா என்னன்றார். நைட்டு 12 மணி வரைக்கும் கணக்கு போட்டுகிட்டே இருக்கான். இவன் அனுப்பிச்சிருக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து லண்டன்லேருந்தெல்லாம் பத்திரிகையிலேருந்துலாம் செய்தி வருது. அப்படி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்பா இறந்து போகிறாரு. இவனால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போக முடியல. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போக முடியாத வருத்தத்தில் ஆனந்த் ஒரு முயற்சி எடுக்கிறார். என்னை மாதிரி படிக்க இயலாத மாணவர்களை நான் படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி 2003 குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்றான். ஒரு 30 பேரை தேர்ந்தெடுக்கிறான். உங்கள் அப்பாவுக்கு 1 லட்சத்துக்கு குறைவா சம்பளம்னு கேட்குறான். ஆமாம். தாய் தந்தையில் யாராச்சும் ஒருத்தர் இழந்தவங்களா இருக்கீங்களா? ஆமாம். சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா? ஆமாம். இவங்க அம்மா மூஞ்ச பார்க்குறான். தாயே என்ன செய்யலான்னு. அது கையில் காலில் வச்சுருக்கிற தோட்டில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு படிக்க வைப்பா, எவனாச்சும் 4 பேர் நம்மளால் நல்லா இருந்தால் நல்லது தானே, படிக்க வைப்பான்றாங்க. 30 பேர் படிக்கிறாங்க, 18 பேர் பாஸ் ஆகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம்மில் இது வரைக்கும் 600 பேர் போய் சேர்ந்துருக்காங்க. ஆனால் 2003 ஆரம்பிக்கிற போது கையில் 5 பைசா கிடையாது. போதாத குறைக்கு வெவ்வேறு விதமான மாஃபியா இருக்குது. நம்ம ஊரில் தெரிஞ்ச மாஃபியா டாஸ்மாக் மாஃபியா, 2வது மாஃபியா மணல் மாஃபியா, அந்த ஊரில் எஜுகேஷன் மாஃபியா. படித்தாலும் குத்தம், படிக்கலைனாலும் குத்தம்.
2 பேர் வந்து இவரை சுட்டுட்டு போயிடுறான். என்ன நீ கஷ்டப்படுறவங்களாம் படிக்க வைக்கிறியா, என்னையா பொழப்பிது உனக்கு, காசு கொடுத்து படிக்கிட்டோம், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சுட்டுட்டு போயிட்டான். 2 குண்டு வாங்கின அப்புறம் கூட தன்னோட வேலையை நிறுத்தலை. 2005 30க்கும் 30 பசங்க பாஸ் ஆனாங்க. அவரை பற்றியும் படம் வந்திருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் ஆனந்த் சூப்பர் 13 படம் இருக்குது, பாருங்கள். சாதித்த தாய்மார்கள் ஏராளம் ஏராளம். எத்தனை தாய்மார்கள், ஒவ்வொரு தாயுமே குழந்தையை பெற்றெடுப்பதே சாதனை தான். இயற்கையை பாதுகாப்பதனால்தான் அவளுக்கு ஸ்திரீ என்றே பெயர். அதனால் தான் இயற்கைக்கு ஒப்பாக வணங்கப்படுகிறாள். அப்படி ஒவ்வொரு தாயுமே வளர்ப்பதும் தன் பெற்றெடுத்த குழந்தையை பேணி பாதுகாப்பதும் செய்யக்கூடிய அனைத்து பணிகளுமே சாதனை தான். அப்பானால வழிகாட்ட முடியும். நல்ல சிந்தனைகள் கொடுப்பதற்காக தாய் செய்யக்கூடிய அந்த பணியை அப்பானால் செய்ய முடியாது. காரணம், குழந்தை அதிக நேரம் இருப்பது தாயோடு. அப்படி பல பெண்மணிகளும் பல்வேறு விதமான வேலைகளை செய்திருக்கிறார்கள். நேரம் முடிந்தது, ஆதலால் இதனுடன் நிறுத்துவோம். அருணிமா சின்னான்னு ஒரு அம்மா. அருணிமா சின்னா நேஷனல் வாலிபால் பிளேயர். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் செலெக்ஷனுக்காக ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதிர்க்க திருடங்க வந்துடுறாங்க. இவங்க பையை பிடுங்க முயற்சி பண்ணுறாங்க. நின்று சண்டை போடுறாங்க. திருடங்க பாவம், பை தேவைப்படுது. என்ன செய்வாங்க, இந்த அம்மாவை தூக்கி ட்ராக்கில் போட்டு ஓடுற வண்டியிலேருந்து பை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. படுத்து கிடந்த அந்த அம்மாவுக்கு என்ன நினைவு நடந்ததுன்னு தெரியல. தான் அடுத்த ட்ராக்கில் போய் விழுந்ததுனால கால்கள் 2ம் துண்டா போச்சு. வயசு ஒன்றும் பெரிய வயசு கிடையாது, 20 வயசு 22 வயசுக்கு பக்கம்தான். விளையாட்டும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. அப்படி படுத்து கிடந்த அம்மா டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனோட உட்காந்து ஹாஸ்பிட்டலில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு டிவியில் எவரெஸ்ட்டு மலையை காட்டின உடனே இது ஏறினா நல்லா இருக்குமேன்றாங்க. அவங்க அண்ணன் சொல்கிறான், ஏய் கால் இருக்கிறவனே போகிறது இல்லை, கால் இல்லாத நீ என்னப்பா செய்வேன்னு கேட்குறாங்க. நீ கவலைப்படாத, நான் ஏறி பார்க்குறேன்றாங்க. அன்னி தேதியில் பூச்சந்திரி பால் அப்படி ஒரு அம்மா, அவங்க தான் முதல் தடவை பெண் ஆனவர்கள் நம்ம ஊர்லேருந்து ஏறி இருந்தாங்க. எவரெஸ்ட்டை கால் இல்லாமல் ஏறின முதல் பெண் இந்த அம்மா தான். இந்த அம்மா படுத்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த அம்மாவை கூப்பிட்றாங்க, தாயா எனக்கு நீங்கள் ட்ரைனிங் தரணும், எனக்கு ட்ரைனிங் வந்து நீங்கள் கொடுங்க, நான் ஒரு 2 வருஷத்தில் ஏறினேன். அந்த அம்மா திட்டுறாங்க, ஏன்பா நாங்கள் போனாலே -40. நான் சொன்னல ஆல்ரெடி -40 தான் நிற்கிறாங்க இராணுவ வீரர்கள்லாம், எப்படிப்பா நிற்பேன்றாங்க. நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, என்னை ட்ரெயின் பண்ணுங்கள். 2011 ட்ரெயின் பண்ணுறாங்க. 2013 மே மாதம் இவங்க எவரெஸ்ட்டை அடைஞ்சிடுறாங்க. கூட வரக்கூடிய ஷெர்பா கெஞ்சுறான், தயவு செய்து ஏறாதம்மா, உன்னால் முடியாதுமான்றார். என் நாட்டுக்காக இந்த லட்சியம் முக்கியன்றாங்க. ஏறி முடிச்சப்போ சொல்கிறாங்க, நான் செய்த இந்த சாகசம் சுவாமி விவேகானந்தருக்கும் ஆதிசிவனுக்குமே சமர்ப்பணம்ன்றாங்க. அதற்கப்புறம் 7 கண்டங்களில் உள்ள 7 சிகரங்களையும் ஏறி வந்தார்கள். இப்படிப்பட்ட நபர்கள், சாதித்தவர்கள், சாதனையாளர்கள் நாட்டை காப்பாற்றிருக்காங்க. மனதளவில் என்றைக்குமே இந்த நாடை மறந்ததில்லை. பிறருக்காகவே வாழ்ந்து முடிந்தவர்கள் இவர்கள்தான் நம்மை இன்றும் வாழ வைக்கக்கூடிய நல்லவர்கள்.